Finished! Finished! ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நான் ஆசிரியர் போய் பிள்ளைய பயந்து போய் தான் செக்கப் போயிருந்தேன். அங்கே டாக்டர் பார்த்துட்டு சத்து டானிக்கும் கிருமிக்கு மட்டும்தான் மருந்து கொடுங்க, பிள்ளை நல்லா இருக்குது, வேறு எதுவும் மாத்திரை எடுக்க வேண்டாம், பிள்ளைக்கு நல்லா சாப்பாடு மட்டும் கொடுங்க, வேறு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருக்குறாங்க. டானிக்குமே பசி எடுக்கக்கூடிய டானிக்கு தான். பிறகு கிருமிக்கு மருந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆகிட்டனால அதுக்கு ஒரே ஒரு கிருமி மாத்திரை மட்டும் தந்துருக்குறாங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டா. ப்ரைஸ் லார்ட். தேங்க்யூ பாஸ்டர். சாட்சி சொல்லணும்னா எந்த டைம்னு எனக்கு பதிவு பண்ணுங்கள், அந்த டைமில் நான் சாட்சி சொல்லிடுறேன். தேங்க்யூ பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 1 சங்கீதம் 3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 150 சங்கீதங்கள் இருந்தாலும் அதில் முதல் சங்கீதத்திலேயே கனிதரும் வாழ்வை குறித்து சங்கீதக்காரர் எழுதுகிறார். கனிதரும் வாழ்வு ஒரு கதவை போன்றது. அந்த கதவிலே 2 உபயோகங்கள் இருக்கின்றன. ஆட்கள் உள்ளே வருவதற்காக மட்டுமல்லாமல் வீட்டிலுள்ள வேண்டாதவைகளை வெளியேற்றுவதற்கும் அவைகள் பயன்படுகின்றன. நாம் ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டுமென்றால் நம்முடைய மனமாகிய கதவும் 2 காரியங்களையும் நிச்சயமாகவே அது செய்தாக வேண்டும். சில காரியங்களை உள்ளே இருந்து வெளியேற்ற வேண்டும், சில காரியங்களை வெளியே இருந்து உள்ளே கொண்டு வர வேண்டும். ஆவியானவரை உள்ளே கொண்டு வர வேண்டும். சாத்தானை வெளியேற்றி அவன் திரும்ப வராதபடி தாழ்பால் போட வேண்டும். பிரியமானவர்களே, கலாத்தியர் 5 அதிகாரத்தில் ஆவியின் கனிகளை மட்டுமல்லாமல் மாம்சத்தின் கனிகளை குறித்தும் பேசுகின்றது. ஆவியினால் வருவதை நாம் கனி என்றும், மாம்சத்தினால் வருகிறவைகளை கிரியைகள் என்றும் அழைக்கிறோம். 9 வகை ஆவியின் கனிகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு 17 வகையான மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாம்ச கிரியைகளை மனம் என்கிற கதவின் வழியாக முற்றிலும் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். 1 சங்கீதத்திலே இன்னும் வெளியேற்ற வேண்டிய அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடங்கள் ஆகியவையே அந்த வெளியேற்றப்பட வேண்டிய காரியங்கள். அதே நேரத்தில் உள்ளமாகிய கதவின் வழியே உள்ளே வரவேண்டிய காரியங்களும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், அப்படிப்பட்டவன் தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்றும் எழுதப்பட்டிருப்பதை கவனியுங்கள். பிரியமானவர்களே, மாம்சத்தின் கிரியைகளை கொண்டு வருவதற்கு ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. லேகியோன் பிசாசுகளை அவனுக்குள்ளே அடக்கி வைத்திருந்த மனிதன் தன் உள்ளமாகிய கதவை தாழ்பால் இடாததினாலேயே ஒன்றன் பின் ஒன்றாக அசுத்த ஆவிகள் அவனுக்குள் நுழைந்து விட்டன.
ஆயிரக்கணக்கான ஆவிகள் நுழைந்ததன் காரணம் அவன் இடம் கொடுத்ததே. எந்த ஒரு மனிதன், பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை ஆவியானவர் நிரப்பவில்லையோ, எந்த ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை தேவ ஆவியானவர் நிரப்பவில்லையோ, அந்த வெற்றிடமான உள்ளத்தை நிரப்புவதற்கு சாத்தான் ஆவலோடு இருக்கிறான் என்பதை இந்த காலை வேளையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த லேகியன் பிசாசு பிடித்த மனிதனுடைய வாழ்க்கை கனியற்றதும் வேதனையானதுமாயிருந்தது. பாருங்கள் பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு முழுவதுமாய் ஒப்புக்கொடுங்கள். வாசல் படியிலே நின்று தட்டி கொண்டிருக்க அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு கதவை திறப்பீர்களானால் அவர் உங்களுக்குள் பிரவேசிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் கனிதரும் ஆவியானவருடைய மகிமையினால் அவர் நிரப்புவார். பிரியமானவர்களே, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது என்று உன்னத பாட்டு 2:3 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கனிதரும் திராட்சை செடியாக நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எந்த காரியங்களை நாம் உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, நற்காரியங்களை, தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் உள்ளே எடுத்துக்கொண்டு, தேவன் எதை விடச் சொல்லுகிறாரோ, எந்த வித்து, ஆதாமின் வித்து உங்களுக்குள் இருந்து கசப்பான வேர்களை அது முளைக்க பண்ணினதோ, கசப்பான கனிகளை அது கொடுத்து கொண்டிருக்கிறதோ, பாவங்கள், உலக காரியங்கள், இச்சைகள், பிசாசுக்கு விருப்பமானவைகள் எதையெல்லாம் அது செய்து கொண்டிருக்கிறதோ அவைகளை எல்லாம் உங்கள் இதயமாகிய உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் அதை வெளியேற்ற வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நன்மையான காரியங்களை, நல் வழிகளை, நல் உணர்த்துதலை, என் தேவன் பேசின அற்புதமான உயிருள்ள ஜீவ வார்த்தைகளை நீங்கள் உள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்குள் நல்ல கனிகளை கொடுக்கும். இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நன்மையை உள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள், தீமையை வெளியே அகற்றி விடுங்கள். நற்கனி கொடுக்கிற திராட்சை செடியாக வாழ நீங்கள் முயற்சி செய்கிற பொழுது என் பிதாவானவர் என்ன செய்வாராம்? உங்களை இன்னும் அதிகமாக கழுவி, உங்களை சுத்தப்படுத்தி, உங்களை இன்னும் நல்ல கனிகளை தரும்படி, இன்னும் அதிக கனிகளை தரும்படி அவர் உங்களை உருவாக்குவார் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாய் கற்றுத் தருகிறது. ஆக இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கசப்பான வேர்களை அறுத்து எறியுங்கள். உங்கள் இருதயத்தில் காணக்கூடிய பொல்லாத கிரியைகளை விட்டு விலகுங்கள். அவற்றை உங்கள் இருதயத்திலிருந்து தூக்கி எறியுங்கள். என் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் உங்கள் இருதயத்திலே போட்டுக்கொண்டே வாருங்கள். நிச்சயமாகவே அது வளரும், அது கனிதரும். நூறத்தனையான பலனை நீங்கள் அறுக்க முடியும். நூறத்தனையான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிசாசனுடைய செய்கைகளுக்கு, அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் விலை போகிற பொழுது, அவனுடைய காரியங்களை நாம் உள்ளே எடுத்துக் கொள்ளுகிற பொழுது, பொறாமை, பெருமை, இச்சை, காமவிகாரங்கள் இன்னும் அருவருப்பான காரியங்கள், உலக காரியத்திலே நாம் ஈடுபடுகிற பொழுது அவைகள் நம்மை வேதனைப்படுத்துகிறது. நமக்குள் கசப்பான வேர்களை அது முளைக்க பண்ணுகிறது. நம்மை முழுவதுமாக சாத்தானுக்கு அடிமையாக்கி கொடுக்கிறது. நாம் நல்ல கனிகள் அல்ல, கசப்பான கனிகளை நாம் இந்த உலகத்துக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். பிரியமானவர்களே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வாழ்ந்த பொழுது வேதம் மிக தெளிவாய் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். தேவ ஆவியானவர் அவருக்குள் இருந்தபடியினாலே, கனிதரும் திராட்சை செடி அவருக்குள் இருந்தபடியினாலே, நற்கனிகளை தரும், நற்கனிகளை தரத்தக்கதாய் வேலை செய்யும் பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்தபடியினாலே என் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நல்ல கனிகளை தரும்,
பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னார். நிச்சயமாகவே நீங்கள் நற்கனிகளை தருவீர். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. உன்னதமானவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கூடாக்கூடி நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அற்புதமான ஒரு சத்தியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டபடியே நாங்கள் நல்ல கனிகளை தரும் நல்ல ஒரு திராட்சை செடியாக, நல்ல கனி கொடுக்கும் மரமாக நாங்கள் அப்பா செயல்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யணும் அப்பா. தேவையில்லாதவைகளை நாங்கள் வெளியேற்றவும், தேவையானவைகளை நாங்கள் உள்ளே கொண்டு வரவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும் அப்பா. ஒரு மனுஷனுடைய இருதயம் பொல்லாததாகவும் மகா கேடுள்ளதும் மகா திருக்குள்ளதுமாக அது இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுது கிறிஸ்து இயேசு எங்களுக்காக சிலுவையில் வந்து மரித்தாரோ, எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி சொந்த இரத்தத்தை அவர் சிலுவையில் சிந்தினாரோ, அன்று நாங்கள் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. நாங்கள் நல்ல கனிதரும் திராட்சை செடியாக, நல்ல கனிதரும் மரமாக நாங்கள் மாறிவிட்டோம் என்பதை எங்கள் விசுவாசத்தினால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த காலை வேளையிலும் அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் இனி மாறுவதாக. எங்களுக்குள் இருக்கிற கசப்புகளை நாங்கள் வெளியேற்றுகிறோம். எங்களுக்குள் காணக்கூடிய பொறாமைகளையும் எரிச்சல்களையும் கோபத்தையும் நாங்கள் முழுவதுமாக அகற்றி போடுகிறோம் அப்பா. என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. என் ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். நான் இனி கசப்பான கனிகளை தரும் மரமாக அல்ல, நற்கனி தரக்கூடிய நல்ல கனியாக நான் இருப்பேன். இயேசப்பா, என்னை நீர் பக்குவப்படுத்தும், என்னை பதப்படுத்தும், என்னை எடுத்து பயன்படுத்தும். இன்னும் நல்ல கனிகளை, இன்னும் அதிக கனிகளை நான் கொடுக்கத்தக்கதாக என்னை சுத்தம் செய்யும். சொல்லி பாருங்கள், என் இயேசு சுத்தம் செய்வார். உங்கள் இருதயத்தில் காணக்கூடிய கசப்புகளை அவர் வெளியேற்றுவார். ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம், கேள்வியோடு இருக்கலாம், மனபாரத்தோடும் இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு காரணம் உன் இருதயத்தில் இருக்கும் கசப்பு, மற்றவர்கள் மேல் நீ கொண்டிருக்கும் கசப்பு, உன் சகோதரனையோ சகோதரியையோ உற்றார் உறவினரையோ மன்னிக்க முடியாத தன்மைகள், மறக்க முடியாத சூழ்நிலைகள், உன் இருதயத்தில் இருக்கும் கசப்பை வெளியேற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற உன் இருதயத்துல யார் மேலாவது பகை உணர்வுகள் காணப்படும் என்று சொன்னால் இந்த காலை வேளையிலே அதை மன்னியுங்கள். ஆண்டவரே, நான் அதை மன்னிக்கிறேன் அப்பா. எனக்கு விரோதமாக செயல்பட்ட இது அத்தனை பேரை நான் மன்னிக்கிறேன் ராஜா. என்னை எடுத்து நீர் பயன்படுத்தும். இதே சத்துருக்களுக்கு முன்பதாக, இதே பொல்லாத மனுஷர்களுக்கு முன்பதாக என்னை நீர் மேன்மைப்படுத்தும், உயர்த்தும் அப்பா. நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக என் கரங்களை பிடித்து நீர் உயர்த்துவீராக என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் உன்னதமானவரை நோக்கி உங்கள் கரங்களை உயர்த்தி பாருங்கள். அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார், விடவே மாட்டார். அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கொஞ்சம் ருசித்து பார்ப்போமே. ஹல்லேலூயா. நன்மை செய்ய பழகுவோமே. என் இயேசு எப்படி நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் என்கிற ஒரு சாட்சி உருவாகுதல் போல அதே பரிசுத்த ஆவியானவரை நானும் பெற்றுக்கொள்ளுவேன், நன்மை செய்வேன். இந்த காலை வேளையிலும் அந்த உன்னதரை நோக்கி கேட்டு பாருங்கள். ஆண்டவரே, இயேசுவே, மகா பெரியவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, வாக்கு பண்ணினீரே, உம்முடைய ஆவியை தருவேன் என்று சொல்லி அந்த ஆவியை என் மேல் ஊற்றுங்கப்பா. இந்த பரிசுத்த ஆவியை என் மேல் ஊற்றுங்க டாடி. நான் சத்ருவை மேற்கொள்ள, இந்த உலகத்திலே நான் ஜெயிக்க, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, வெற்றியுள்ள சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ இந்த பரிசுத்த ஆவியை என் மேல நீங்க ஊற்றணும் டாடி. அதை இந்த காலை வேளையில ஊற்றுங்கப்பா. நான் ஜெபிக்கிற இந்த வேளையில ஊற்றுங்கப்பா. உங்க மகிமை, உங்களுடைய பிரசன்னம் எங்க மேல இறங்கணும். ஒரு தேவ சமாதானம் எங்களை சூழ்ந்து கொள்ளணும் அப்பா. சத்துருக்கள் எங்களை விட்டு விலகி போகணும் சுவாமி. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்கு உண்டாயிருக்க கடவுது என்று பவுல் சொன்னது போல, என் கிறிஸ்து இயேசு எதை குறித்து அவர் சிந்தையாய் இருந்தார், அவருடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருந்ததோ அதுபோல எங்களை மாற்றும்.
எங்களை மாற்றும் அப்பா, எங்களை மாற்றும். எங்கள் உள்ளங்களை கழுவும், எங்கள் இருதயத்தை கழுவும். இயேசுவே, நீர் எங்களை கழுவுவீர் என்று சொன்னால் நாங்கள் சுத்தமாக்கப்படுவோம், நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுவோம். உம்முடைய ரத்தம் எங்களை கழுவட்டும், எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று பக்தன் சொல்லுவது போல இந்த காலை வேளையிலும் எங்களை சுத்திகரியும் அப்பா. எங்களை இருதயத்தில் காணக்கூடிய கசப்புகளை வெளியேற்ற எங்களுக்கு உதவி செய்வீரால் நாங்கள் நன்மை செய்ய விரும்புகிறோம் அப்பா. ராஜா, உமக்கு பிடித்த காரியங்களை, உமக்கு விருப்பமானவைகளையே நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம் டேடி. எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. எங்கள் குற்றங்களை மன்னிப்பீராக, எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக, எங்கள் அக்கிரமங்களை எங்களை விட்டு விலக்குவீராக. ராஜா, உயர்ந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகா பெரியவரே உமக்கு நன்றி. நீர் அற்புதத்தின் தேவன் அப்பா, அதிசயங்களை செய்கிறவர் டேடி. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், சாவாமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தவர். இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் அப்பா. சர்வ வல்லமை உள்ள நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே அப்பா, உங்களுடைய மகிமையினால் எங்களை நிரப்பணும் அப்பா. தேவ சமாதானம் எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். சத்துடைய கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். நாங்கள் வெக்கப்பட்டு போன அதே இடத்துல நாங்கள் உயர்ந்து நிற்க என் தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பணும் சுவாமி. எஸ் டாடி, இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக எங்களுக்கு இருக்கட்டும். உங்களுடைய அபிஷேகத்துல நிறையத்தக்கதான ஒரு அற்புதமான நாளாக மாறட்டும். எங்கள் உள்ளத்தில் இருக்கிற கசப்புகளை விலக்கி அப்பா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளும் நாளாக இது இருக்கட்டும். உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மகா பெரியவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லாயே. எஸ்டாடே, முதலாவது நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே நாங்கள் அந்த அன்பை கண்டு வியந்து இதுதான் அன்போ என்று சொல்லி உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். உம்மை நேசிப்பது போல நாங்கள் மற்றவர்களை நேசிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே உங்க பலன் எங்களுக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. உங்க பலத்தால் எங்களை இடைக்கட்டுவீராக, உங்க பலத்தால் எங்களை இடைக்கட்டுவீராக. இந்த கடைசி காலங்களை கடந்து போவதற்கு எங்களுக்கு தேவையானது ஒன்றே, அவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றப்படுகிற பொழுது நாங்கள் செம்மையான பாதைகளில் நடப்போம் அப்பா. எங்களை நிரப்பும். ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாரும். எங்கள் மேல் தயவாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்பா. எந்த நோக்கத்திற்காக எங்களை அழைத்தீரோ, எந்த நோக்கத்தை, எந்த திட்டத்தை நீர் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் கரங்களை பிடித்தீரோ அதை நீர் செயல்படுத்துவீராக என்று சொல்லி எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக, எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக அப்பா. எங்களை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கும், என்னை உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நான் அறிகிறேன். அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றுவீராக. இதுவரைக்கும் அந்த நோக்கத்தை நீர் செய்ய முடியாதபடி உமக்கு எதிரான காரியங்களை நான் செய்து வந்தேன். ஆனால் இப்பொழுதோ என்னை முழுவதுமாக உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை எடுத்து நீர் பயன்படுத்தணும் அப்பா, என்னை எடுத்து நீர் பயன்படுத்தணும். எஸ் டாடி, உம்மால நான் பயன்படணும் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, நீர் ஒருவரே என் மேல் அக்கறை உள்ளவர். நீர் ஒருவரே என்னை உண்மையாய் நேசிக்கிறவர். என் மேல் அதிக அன்பு கொண்டவரும் நீர் ஒருவரே. ஆக உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எனக்கு தெளிவுபடுத்துவீராக. என் வழிகளை சுமையாக்கும் முட்களால் நிலைந்திருக்கிற என் பாதைகளை அப்பா நீர் சமாதான பாதையாக மாற்றுவீராக, நல்ல ஒரு பாதையாக மாற்றுவீராக. என் வழிகளை விசாலமாக்குவீராக ராஜா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த பிரசன்னம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்திலும் இப்பொழுது இறங்கணும் அப்பா. இருதயத்தில் உள்ள கசப்புகளையும் கசப்பான வேர்களை பிடுங்கி இப்பொழுது எரிகிற இந்த நேரத்தில் என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர். சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீர். வியாதிகளையும் பலவீனத்தை நீக்கி போடுவீர். சாபங்களை விலக்குவீர். பிசாசுகள் தானாய் ஓடி போகும். பிசாசுகள் அப்பா பிள்ளைகள் மனம் திரும்புகிற பொழுது அவனுக்கு இங்கு வேலையே இல்லை. எஸ்டடி, தங்கள் இருதயத்தில் உள்ள கசப்புகளை பிள்ளைகள் தூக்கி எறிகிற பொழுது பிசாசுக்கு இங்க வேலை இல்லப்பா. ஹல்லேலூயா இயேசப்பா, ஹல்லேலூயா. இப்பொழுது கசப்பான வேர்களை எங்களை விட்டு நாங்கள் பிடுங்கி எறிகிறோம்.
உன்னதமானவரை உமக்கென்று எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். இந்த பூமியிலே நீர் எங்களை படைத்த நோக்கத்தை எங்களை கொண்டு நிறைவேற்றும் அப்பா. எத்தனை பேர் என்னோடு இணைந்து சேர்ந்து இந்த காலை வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து அப்பா இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் என் ஆண்டவருடைய கரம் இந்த அதிகாலை வேளையிலே பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பற்றி பிடிக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படட்டும் அப்பா. எஸ்டர்டே என் இயேசுவுக்காக நான் ஒரு வாழ்க்கை வாழுவேன். அவருக்காகவே இனி நான் வாழ்ந்து காண்பிப்பேன். இந்த பூமியிலே என் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். என்னை படைத்தவருக்கு ஏற்றாறு போல் நான் வாழுவேன். இனி பிசாசின் சத்தத்திற்கு நான் ஒருபோதும் செவி கொடேன். எஸ்டர்டே உன்னதமான என் கிறிஸ்து இயேசு என்னோடு பேசுகிற இந்த வேத வார்த்தைக்கு, இந்த சத்தியத்திற்கு நான் செவி கொடுப்பேன். நான் அவருடைய பிள்ளை என்பதை இந்த உலகம் அறியும். என்னுடைய நடத்தையினாலே, என்னுடைய கிரியைகளினாலே, என்னுடைய நற்கனிகளை கண்டு இனி பிசாசு வெக்கப்பட்டு போவான். ஏசப்பா, முழுவதுமாய் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் இப்பொழுதும் தெய்வ மகிமை இறங்கட்டும். யாரெல்லாம் தம்மை ஒப்பு கொடுக்கிறார்கள், அமராஜா உள்ளான இருக்கிற அந்த இருதயத்தில் இருக்கிற கசப்புகளை வெறுப்புகளை யாரெல்லாம் தூக்கி வெளியே எறிகிறார்களோ, சமாதானத்தின் தேவனை யாரெல்லாம் உள்ளே எடுத்துக் கொள்ளுகிறார்களோ, வேத வார்த்தையின்படி சத்தியத்தின்படி நான் வாழ்வேன் என்கிற ஒரு உறுதிமொழியோடு எஸ்அப்பா யாரெல்லாம் இந்த காலை வேளையில என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வீடுகளிலே, குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இனி மாற்றங்கள் உருவாகியே தீரும். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உண்மையாயிருக்கிற மனுஷனை நீர் தேடி வருகிறேன். சுத்தமுள்ள இருதயத்தை நீர் கவனிக்கிறேன். உன்னதமானவரை உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலும் கூட, நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலும் கூட உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்கின்றன. இந்த அதிகாலை வேளையில உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கரங்களையும், அந்த இரண்டு கரங்களையும் தேவநீர் இப்பொழுது பற்றி பிடிப்பீர். பிள்ளைகளை தூக்கி எடுப்பீர். ஆழியின் ஆழத்திலிருந்து தூக்கி எடுப்பீர் அப்பா. ஹல்லேலூயா. கைவிட மாட்டீங்க ராஜா. பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் கூப்பிடுகிற நேரத்தில் நீர் இப்பொழுதே உம்முடைய கரத்தை நீட்டி தூக்கி எடுப்பீர் சுவாமி. எப்படிப்பட்ட பாவத்திலும் சாபத்திலும் பிள்ளைகள் விழுந்து கிடந்தாலும் இந்த காலை வேளை, இந்த காலை பொழுது இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது அவர்களுக்கு விடுதலை உண்டு. நிச்சயமாகவே இந்த காலை வேளையில் என் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தூக்கி எடுப்பீர். மகிமையான பாதைகளிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீரப்பா. இனி பாதைகள் சரி செய்யப்படும், கோணலானது செவையாக்கப்படும், அது சமமாக்கப்படும், வெங்கல கதவுகள் உடைக்கப்படும், இரும்பு தாழ்கால்கள் முறிக்கப்படும். ஆளில் ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை என் தேவ நீர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீர். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுவீராக. உயர்ந்தவருடைய கரத்துல நான் தருகிறேன். உன்னதமானுடைய கரத்துல இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறேன் அப்பா. சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இருதயத்தில் காணக்கூடிய பயங்கள் நீங்கி போகட்டும். எஸ்டடி முடியாததை முடிய பண்ணுவீராக சுவாமி. பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இனி வெற்றி, ஜெயம், இனி மாற்றம், ஒரு வாக்கம் நிச்சயமாகவே உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இதுதான் சத்தியம். என் தேவன் உங்களை நேசிக்கிறார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அளவில்லாத கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசு வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. உங்க இரத்தம் தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம் தான் என்னை நீதிமானாக்கும். உங்க இரத்தம் தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம் தான் என்னை நீதிமானாக்கும். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது.
இரத்தத்தில் மகிமை உள்ளது.